என் சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. கோவப்பட்டு நம்ம செய்து கன்னத்துலேயே அரைஞ்சிடுவாங்க, எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு என்ன அடிச்சுன்றாங்க, குடிச்சு போட்டு குழந்தைய தொடுறது அதை தொடுற வேலை வச்சுக்காதீங்கன்றாங்க. ஒழுங்கா வெளியே போங்கன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவாங்க. அப்புறம் ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு போகிறாங்க, புருஷனை கூட்டிகிட்டு போறியா அப்படின்ட்டு தமிழ்ச்செல்வி கத்தவும் சேது மாமா வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த கொட்டாய் இதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தூங்குங்க மாமான்னு தூங்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா தமிழ் ஏன்டி அவசரப்பட்டு மாப்பிள்ளை அடிச்ச மாப்பிள்ளைக்கு பிள்ளைன்னா அவ்வளோதாமான்றாங்க. என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? அவர் பாடு குடிச்சு போட்டு வருவாரா, அவர் பாடு தூக்குவாரா, நம்ம பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இதெல்லாம் கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கான்றாங்க. அப்பா உங்களுக்கு அறிவு இல்லையா? இதெல்லாம் உங்களுடைய வேலை தானே? இல்லை இல்லைம்மா என்னுடைய வேலை இல்லை, மாப்பிள்ளை குடிச்சிட்டு இருந்தாரே நான் போய் துணைக்கு நின்று அவ்வளோதான்றாங்க. அப்பா இதுவே ஃபர்ஸ்ட் லாஸ்டா இருக்குது, மாப்பிள்ளை அது இதுன்ட்டு அவங்க பின்னாடி போறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேன், நான் என் பிள்ளைங்களை கூட்டி எங்கேயாச்சும் போயிடுவேன், என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு அவருடைய உறவை கட் பண்ணுங்க பான்றாங்க. வேண்டவே வேண்டாம் அவர் நம்மளுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு தமிழ்செல்வி உள்ளார போயிடுவாங்க. இங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்பதான் என்னமாச்சு, இப்படி இவ வைராகியமா இருக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் சேது எந்திரிக்கிறாங்க. சேது எந்திரிச்சதும் என்னவோ நடந்துச்சு நைட்டு அப்படின்னு யோசிக்கிறாங்க. தமிழ்செல்வி அடிச்ச வரைக்கும் அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உடனே என்னாச்சு நைட்டு எனக்கு ஐஷுன்றாங்க. மம்மா அது வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் கலாட்டா பண்ணனா, ஆமா குழந்தைங்களெல்லாம் தூக்குற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னுவாங்க. அதுக்கு தான் தமிழ்செல்வி அடிச்சுட்டாங்கன்னுவாங்க. இதை கேட்டுட்டு சேது ஷாக் ஆகுறாங்க. அப்படியே பண்ண நானுன்றாங்க. நீங்க அப்படி பண்ணதுக்கு தான் தமிழ்செல்வி உங்களை கன்னத்தில் அடிச்சுட்டாங்க, எவ்வளவு திமிரு இருந்தா அவ என்ன அடிப்பா அப்படின்ற மாதிரி போயிட்டு சேது பிரச்சனை பண்ணவும், எதுக்கு என்ன அடிச்சுன்றாங்க, தப்பு பண்ணீங்க அடிச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், குடிச்சிட்டு குழந்தை இருக்கிற வீட்டுல வரீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவுன்றது இல்லையான்னு உடனே அப்படி சேது ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.